தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்த ஈரான் வார் இருக்குல்ல, அமெரிக்கா எந்த அளவுக்கு ஈரானை போட்டு அடிக்க முடியுமோ அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சண்டை நிற்கலங்க, பெருசாக போயிட்டு இருக்கு. இது பத்தாதுன்னு ஹூதிஸ் வேற உள்ள வந்துட்டாங்க. இவங்களுக்கு பதிலடி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஈரானிய சேர்த்து ஃபினான்ஷியலாக அடிக்கிற வேலையை அமெரிக்கா ஆரம்பிச்சிருச்சு. இது எல்லாத்தை பற்றி நான் முழுக்க பார்க்க போகிறோம். நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஈரான் அமெரிக்கா அடிக்க ஆரம்பிச்சதுல 13வது நாள் இரவு வரைக்கும் பயங்கரமாக போட்டு அடிச்சிருக்காங்க. 13 நாட்கள் இடைவிடல மக்களே, ஒரு நாள் கூட கேப் இல்லாமல் அந்த ஒவ்வொரு நாள் இரவும் கடுமையான அடி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்காவோட சென்ட்ரல் கமாண்ட் இருக்குல்ல, அவங்க ரொம்ப பெருமிதமாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ அதாவது, நாங்கள் இவ்வளோ தூரம் ஈரான் அடிச்சிட்டு இருக்கிறதுக்கு காரணம் எங்களோட சுயலாபம்லாம் கிடையாதுங்க அமெரிக்கா, ஓகேவா? எங்களோட சுயலாபம்லாம் கிடையாதுங்க. இந்த ஐஆர்ஜிசி ஹார்மோஸில் இருக்க கமர்ஷியல் ஷிப்ஸ் இருக்குல்ல, அது எல்லாம் சும்மா நோண்டிக்கிட்டே இருக்குது. அது உலக நாடுகளுக்கே தலைவலியாக இருக்குது. ஸோ உலக நாடுகள் சுமையை நாங்கள் தூக்கி சுமக்கிற மாதிரி தான் அவங்களுக்காக இந்த ஐஆர்ஜிஸில் அந்த எபிலிட்டி இருக்குது பாருங்கள். அந்த ஷிப்ஸ் எல்லாம் அடிக்கிற அளவுக்கு எங்கள்கிட்ட வெப்பன்ஸ் இருக்குல்ல, அதை அடித்து காலி பண்ணுன்றதுக்காக எங்களோட மிலிட்ரி டார்கெட்ஸாக வச்சு அவங்க கதையை முடிச்சுக்கிட்டு இருக்கோன்னு யூஎஸ் சென்ட்ரல் கமாண்ட் இப்போ விளக்கம் கொடுத்துருக்காங்க. இப்போ உனக்கு ஒரு வரைபடம் தெரியுதுல்ல, அதாவது போர் எந்த அளவுக்கு தீவிரமாயிட்டு இருக்குன்றதை தெளிவாக நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா அமெரிக்கா ஈரான் அடிக்குதுனாக்கா, ஈரான் திருப்பி எங்கே அடிக்குது? கல்ஃபில் அடிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ குவைத்தை ஒரு வழி ஆக்கி வச்சிருக்கு ஈரானை. இதில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த நாடுகள் மேலாம் ஈரான் தாக்கிட்டு இருக்கு அதை தெளிவாக உங்களுக்கு உணர்த்துகிற படம் தான் இது. அதாவது அமெரிக்கா ஒரு அடியை ஈரான் மேலே அடிக்குதா, ஈரான் திருப்பி ஈராக்கில் அடிக்குது, ஜோர்டனில் அடிக்குது, குவைத்தில் அடிக்குது, பஹ்ரைனில் அடிக்குது, கத்தாரில், யூஏஇயில், ஒமான்லன்னு சுற்றி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த தாக்குதலுக்கு இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் தான் பெருசாக இருக்குது. ப்ரோ, இது வரைக்கும் எப்படி ரீச் பண்ணி அடிக்க முடியும் அவங்களால அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈரானால் முடியும். ஆனால் அது பண்ணுறாங்களோ இல்லையோ, ஹூதிஸ் அந்த வேலையை இப்போ ஆரம்பிக்கிறாங்க. இந்த யமனோட ஹூதிஸ் இருக்காங்களே, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சும்மா இல்லாமல் ரெட் சீல அட்டாக் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே ஹார்மோஸில் தலைவலி பெருசாக ஓடிக்கிட்டு இருக்கு. இது பார்த்தா இந்த கான்ஃப்ளிக்டை இன்னும் பெருசாக்குற வகையில், கடல்சார் போக்குவரத்தை இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸாக டேஞ்சர் லெவலில் கொண்டு போகிற வகையில் ஹூதிஸ் வேறு ரெட் சீல அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த வார் அடுத்த லெவல் நோக்கி போக ஆரம்பிச்சிருச்சு. டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார்ல, செம கடுப்பாயிட்டார். ஆனால் அமெரிக்கா நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு ஒரு சாக்கு வேறு கிடச்சிச்சு. இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து தான் சொல்லும். ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, எதுக்கு இந்த ஹூதிஸ் ரெட் சீல கப்பல்களை அடிக்கிறாங்க? ஒரு பக்கம் ஈரான் அடிக்குதுன்னா இவங்க அந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஈரான் சொல்லாமையா பண்ண போகிறாங்க. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், ஈரானோட ஃப்ரீஸ் பண்ணப்பட்ட ஃபண்ட்ஸ் இருக்குல்ல, அதையெல்லாம் எடுத்து இந்த ஹூதிஸோட தாக்குதலால் எந்தெந்த கப்பல்கள்லாம் தாக்கத்தை ஃபேஸ் பண்ணுதோ, எந்தெந்த சரக்குகள்லாம் டேமேஜ் ஆகுதோ அவங்களுக்கு நாம் இந்த காசு எடுத்து கொடுத்துருவோன்னு சொல்லியிருக்காரு. அதாவது யார் அப்போ ஒரு காசை யார் எடுத்து கொடுக்குறதுன்னு ஒரு விஷயம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை தான் டொனால்ட் ட்ரம்ப் கேஷோட சொல்லியிருக்காப்புல. ஈரான் சொல்லி தான் ஹூதிஸ் அடிக்குது, அதனால் ஈரானோட ஃப்ரீஸ் பண்ண ஃபண்ட் எடுத்து நான் அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்குறேன்னு மொத்தமாற்றி கொடுக்க போகிறாங்க. அவ்வளோ கமிஷன் அமெரிக்கா பார்க்காம இருக்க போகுது. ஓகே, ரைட்டு. ஆக்சுவலாக எங்களோட இன்டென்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த வாரில் ஈரானை எப்படியாச்சும் அடி பண்ணி வைக்கிறது தான். இதில் ஹூதிஸ் வேறு இப்போ இந்த போரில் இணைஞ்சிருக்காங்களே, அவங்களே சேர்த்து அடி பண்ணி வச்சுட்டு போக போகிறோம், இதில் என்ன இருக்குது அப்படின்னு அசால்ட்டாக சொல்லியிருக்காப்புல. மக்களை இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெளியே வந்துச்சா, ரெட் சீல ஹூதிஸ் வேறு அடிக்க ஆரம்பித்தாங்களா. கடந்த 2 மாதம் இல்லாத அளவுக்கு ஆயில் ப்ரைஸ் மேலே போயிடுச்சு. ஒரு பேரல் கச்சா எண்ணெய் விலை எவ்வளோ தெரியுமா? இப்போது $100. எங்கே போய் ஹிட் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா. நிலைமை இன்னும் தீவிரமாக போச்சுனாக்கா 110, 120, ஏன் $200 ஒரு லெவலில் ஹிட் பண்ணாலும் ஆச்சரியப்படுத்திக்கல. இன்னும் ரொம்ப இன்டென்ஸாக அந்த வார் போச்சுனாக்கா. ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அவர் கடுப்பாகாமல் இருப்பார் இப்போ. ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் ஈரானோட ஃபாரின் ஃபண்ட்ஸை பற்றி பேசியிருக்காருல, இவர் செம அப்செட்டு. இவர் என்ன சொல்கிறாரு, அமெரிக்கா இந்த கான்சிக்வன்சஸை இன்னும் பெருசாக ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் தள்ளி விட்டுட்ருக்கீங்க ஃபுல்லாக. நீங்கள் யார் எங்கள் ஃபண்டை தொடுறதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. டொனால்ட் ட்ரம்ப்ன்ற பேரையே மென்ஷன் பண்ணாமல் அவர் இவ்வளோ விஷயங்களை சொல்லியிருக்காரு. இப்போ யார் யாரெல்லாம் செலிப்ரேட் பண்ணுறீங்களோ எங்கள் ஃபண்ட்ஸ் ஆட்டையை போட்டுலான்னு, யார் யாரெல்லாம் இதில் ப்ராஃபிட் பார்க்க போகிறீங்களோ எங்கள் ஃபண்ட்ஸ் ஆட்டையை போட்டு, அவங்களே ஒரு மேட்டர் சொல்ல விரும்புகிறேன். அதாவது இப்போ நீங்கள் பண்ணுறதெல்லாம் சேர்த்து வச்சு பெருசாக வாங்குவீங்க, கான்சிக்வன்சஸை பெருசாக ஃபேஸ் பண்ண போகிறீங்க. எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எங்கள் அசட்டில் கை வைக்கிறீங்கன்னா உங்களோட அசட் இங்கே இருக்குல்ல மிடில் ஈஸ்ட்டில், அதில் ஒன்று கூட சேஃப் இல்லைன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அசட்னு எதை மென்ஷன் பண்ணுறாங்க தெரியுதா? மிடில் ஈஸ்ட் முழுக்க அமெரிக்காவோட பேஸஸ் இருக்குல்ல, அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதான் அமெரிக்கா பேஸ் அடிக்க போகும்போது அந்த பேஸ் இருக்க நாடுகள் இருக்க போகிற கல்ஃபில் அதுவும் சேர்ந்து பெருசாக அடிவாங்களே, அதான் இங்கே ஒரு வார்ன் பண்ணியிருக்காரு. அலி அல் ஜைதி, ஈராக்கோட பிரைம் மினிஸ்டர்.
இவர் என்ன பண்ணாரு, சரி நம்ம இந்த பிரச்சனை எப்படி வளர விட வேணாம், எல்லாருக்கும் பிரச்சனை அது பெருசாக மாறிடும், நாம் எதுக்காக அமெரிக்காவுக்கு போகக்கூடாதுன்னு கிளம்பி போகிறாப்புல. போனவர்கிட்ட அமெரிக்கா என்ன பண்ணுது, சரி உங்களை தான் ஈரான் நம்புமே, நீங்கள் இந்த ப்ரொபோசலை கொண்டு போய் ஈரான் கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீஸ்ஃபயர் ப்ரொபோசலை அமெரிக்கா ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கு. யாருக்கிட்ட, ஈராக்கோட பிரைம் மினிஸ்டர் கிட்ட. இவரும் சரி ரைட்டு, இந்த 2 நாடுகள் தரப்பில் ஒரு பெரிய விஷயம் நடக்கும்போது, போர் நடக்கும்போது நம்ம மத்தியஸ்தம் பண்ணி ஒருவேளை அந்த மத்தியஸ்தை ஜெயிச்சிட்டா உலக அரங்கில் ஈராக் பேர் துண்டா தெரியும்ல, சரி நாம் இந்த ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு அந்த ப்ரொபோசலை எடுத்துக்கிட்டு ஈரான் கிளம்பி போயிருக்காரு. போனவர் ஈரான் அஃபிஷியல்ஸ் கிட்ட இதை காமிச்சிருக்காரு. ஆனால் ஈரான் எடுத்ததுமே நோ சொல்லிட்டாங்க, அந்த ப்ரொபோசலை காட்டாதீங்க அப்படின்ட்டாங்க. என்ன காரணம் தெரியுமா, டொனால்ட் ட்ரம்ப் அந்த மூக்கு கீழே ஒன்று இருக்கு பாருங்க, அதை வச்சுட்டு சும்மா இல்லாமல் ஈரானோட ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குல்ல, பொதுமக்கள் பயன்படுத்துகிற சில முக்கியமான விஷயங்கள், பிரிட்ஜஸ் அது போடலாம், அதெல்லாம் நான் அடிக்க போகிறேன்னு சொல்லிட்டாப்ல. இதை கேட்டு கடுப்பான ஈரான் அந்த கோவத்தில் உட்காந்துருக்கும் போது தான் இவர் அங்கே போய்ட்டு ப்ரொபோசலாக கொடுத்துருக்காரு. ஸோ ஈரான் அங்கே கோவப்படமா படாதா, ப்ரொபோசலான ஒன்று வேணான்னு திருப்பி அமுச்சு விட்ருக்காங்க. இப்போ ஏற்பட்ட விஷயம் நடந்திருக்கு. மோசன் ரெசை, இந்த ஈரானோட சுப்ரீம் லீடர் இருக்கார்ல முஸ்தபா, அவரோட சீனியர் மிலிட்டரி அட்வைசர், இவர் இப்போ என்ன சொல்கிறாரு, ஏதோ எங்கள் நாட்டில் இருக்க பவர் பிளான்ஸு, பிரிட்ஜஸ்ஸு இதெல்லாம் அடித்து துவைக்க போகிறாங்களாமே, ஏதோ ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, நீங்கள் பண்ணுங்கள், அதை மட்டும் பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் பெரிய மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு ஒரு நாளே நினைப்பீங்க, அந்தளவுக்கு பெரிய அடியை நாங்கள் உங்களுக்கு திருப்பி அடிப்போம். நீங்கள் ஒரு டெலியூஷனல் பிரசிடென்ட்னு சொல்கிறாரு, ஒரு மாய உலகத்தில் வாழ்ந்துட்டு இருப்பாங்களே அதுமாரி அதிபருங்க நீங்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி பைத்தியகாரத்தனமாக பண்ணிகிட்டு இருந்தீங்க, அமெரிக்க அதிபர் சொல்கிறாருங்க, பைத்தியகாரத்தனமாக பண்ணிகிட்டு இருந்தீங்க. ஆனால் இப்போ என்னென்னா, நீங்கள் எடுத்த முடிவு தப்பாகிடுச்சின்னு தெரிஞ்சோம், இல்லை உலகத்துக்கு அந்த முடிவை சரியானதாக காட்டணும்னு சொல்லிட்டு டெஸ்பரேட்டாக நீங்கள் சில வேலையை பார்த்துட்ருக்கீங்கன்னு இப்போ ஏற்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப்புக்கு எதிராக. இந்த ஜோர்டனில் அமெரிக்கன் ஃபோர்ஸஸ் சில பேர் கொல்லப்பட்டாங்க, ஞாபகம் இருக்கா, அந்த ட்ரூப் சில பேர் ஈரான் அடித்த அடியில். இதில் ஃபர்ஸ்ட் லெஃப்டினன்ட் டைலர் அப்படின்ற யூஎஸ் ஆர்மியை சேர்ந்தவரோட பிரேதத்தை அந்த வீரர்கள் கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்த இந்த ஃபோட்டோ வெளியே வந்துச்சா, அவ்வளோதான், அமெரிக்காவில் இருக்க செனட் சபை செம அப்செட்டு. அவங்க ஹெக்ஸட் பக்கம் திரும்பிட்டாங்க, பீட் ஹெக்ஸட் பக்கம். என்னங்க நீங்கள் டிஃபென்ஸ் செக்ரட்டரி, இது போல் நம்ம வீரர்களை சவப்பெட்டியில் கொண்டு வரது தான் நீங்கள் செக்ரட்டரியாக உட்காந்துருக்கீங்களா, என்னத்தை நீங்கள் வேலை பார்க்குறீங்க, இது முதல்ல யாருக்கான போர் அப்படின்ட்டு பல கேள்வி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, பென்டகனோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு இது வரைக்கும் எத்தனை அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் உயிரிழந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை பார்த்தா 14 பேர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக எல்லாரும் உலகம் முழுக்க ஒத்துக்கிட்டது 18 பேர், ஆனால் அவங்க அதை குறைச்சி காமிச்சிருக்காங்க. இப்போ இது ஒரு புதிய சர்ச்சை கிரியேட் பண்ணி விட்ருக்கு. இந்த ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் மேலே நம்பகத்தன்மை வைக்கலாமா வேணாமான்னு அமெரிக்கன்ஸ் யோசிக்கிற அளவுக்கு தான் இந்த விஷயம் போக ஆரம்பிச்சிடுச்சு. இன்னொரு பக்கம் அமெரிக்காவோட இந்த ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்குல்ல, இந்த சபையில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க. இந்த போரை முடிச்சு வைக்கிறது சம்மந்தமான தீர்மானம் நிறைவேறிடுச்சிங்க. அதை ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா 214க்கு 208. ஸோ நிறைவேறிடுச்சா. இதில் ஹைலைட்டே என்னென்னா, இதுக்கு முன்னாடி இதே போல் ரெசல்யூஷன் கொண்டு வரும்போது ரிப்பப்ளிகன் பார்ட்டியை சேர்ந்த 4 பேர் அந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக ஓட்டு போடாங்க. இட் மீன்ஸ் ட்ரம்ப்புக்கு எதிரான ஓட்டுன்னு அர்த்தம். அதெல்லாம் அதாவது மேசி, டேவிட்சன், பிரையன் அண்ட் டாம், இதே 4 பேரும் இப்பையும் இந்த தீர்மானத்தை ஆதரவு தெரிவித்து ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால் இந்த தீர்மானம் அங்கே நிறைவேறிடுச்சு. சூப்பர் மேட்ரு ப்ரோ. அப்படின்னா போகிற நிறுத்தலாமல் கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம நாட்டில் எப்படி மக்களவை மாநிலங்களவை இருக்குது, ஒரு மசோதா ஒன்றுத்தில் நிறைவேறினா திரும்ப இன்னொருத்தில் நிறைவேறணும், 2 நிறைவேறணும். அதே போல் அங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா செனட் சபை இருக்குது, அங்கே இதே போல் ரெசல்யூஷனை கொண்டு வராங்க. ஆனால் பேட் லக், அங்கே அந்த ரெசல்யூஷன் பாஸ் ஆகலை. 47க்கு 49 அப்படின்ற வாக்களிப்பு வீதத்தில் அந்த ரெசல்யூஷன் அங்கே ஃபெயில் ஆயிருக்கு. கொடுமலை இதெல்லாம். ஓகே, டொனால்ட் ட்ரம்ப் இப்போ என்ன தெரியுமா சொல்கிறாரு, என்ன சும்மா பொழுதன்னைக்கு தீர்மானமாக அமெரிக்காவிலே கொண்டு வந்துட்டு இருக்கீங்க, நான் பண்ணுறது தப்புன்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன சீஸ்ஃபயர் வேணும் அவ்வளோதானே. நான் தெளிவாக இங்கே சொல்லிடுறேன், இப்போதைக்கு கண்ணு கெட்டுற தூரத்துக்கு வரைக்கும் சீஸ்ஃபயர் கிடையாதுன்ட்டார். இமிடியேட்டாக சீஸ்ஃபயர் என்னால் கொண்டு வர முடியாது. பிகாஸ் ஈரான் தலைவர்கள் இருக்காங்கள, அவங்களுக்கு ஏதோ சாத்தானிய நோக்கம் ஒன்று இருக்குது அப்படின்றாரு. யார் சொல்கிறா? டொனால்ட் ட்ரம்ப். அவங்களுக்கு ஏதோ சாத்தானிய இன்டென்ஷன்ஸ் இருக்குது, அவங்க ஏதோ சம்திங் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், அவங்க அதை பண்ணுறதுக்கு ரெடி கிடையாது. அதனால தான் இன்னும் தயங்கிட்டு இருக்காங்க. அது என்ன விஷயன்றதை நாம் கண்டுபிடிச்சி கதையை முடிச்சிருவோன்னு ட்ரம்ப் இப்போ சொல்லியிருக்காரு. ஏற்கனவே அணு ஆயுதம் அவங்க உருவாக்குற முயற்சிக்கு வந்துட்டாங்க, அது இதுன்னு சொல்லிட்டு தான் இந்த போக ஆரம்பிச்சாப்புல. இப்போ அடுத்த காரணம் எப்படி தேடிருக்காங்க பார்த்தீங்களா, இல்லாத ஒன்றுத்தை இருக்குன்ற மாதிரி சொல்லி அதை பேஸாக வச்சு போர். கொடுமை இதெல்லாம். இது பார்த்தானே இந்த போரை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா. யூகே இது வரைக்கும் ஈரான் படையை டைரெக்டாக எதிர்த்து சண்டை போட வரல, களத்துக்கு வரல. இப்போ அவங்களே உள்ள இழுத்து விட்ருவாங்க போல இருக்கு. இது காரணமாக அமெரிக்கா தான், வேறு யார்? இந்த யூகேவோட RAF ஃபாஃபோர்டு ஏர்பேஸ் இருக்குல்ல, இந்த சவுத் வெஸ்டர்ன் இங்கிலாண்டில் அமைஞ்சிருக்கு. இந்த ஏர்பேஸில் தான் அமெரிக்காவோட B-52 ஸ்டார்டர்ஃபோர்டர்ஸ் இருக்குல்ல, அந்த பாம்பர்ஸ்லாம் இருக்குங்க. அமெரிக்கா விமானப்படையும் இந்த பேஸை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஈரானை எதிர்க்கிறதுக்காக, ஈரான் மேலே குண்டு போகிறதுக்காக. இதை பார்க்குற ஈரான் சும்மாவாக இருக்கும். எங்கள் மேலே குண்டு போகிறதுக்கு விமானங்கள்ங்கிறது கிளம்பி வருதுன்னா, அது இங்கிலாந்து அனுமதிக்குதுன்னா நாங்கள் இதை பார்த்து சும்மா இருக்க முடியாது. எங்களோட லெஜிட்டிமேட் டார்கெட் லிஸ்ட்டில்
இந்த ஏர்பேஸ் வருதுன்னு சொல்லிட்டாங்க. இட் மீன்ஸ் ஈரான் மிடில் ஈஸ்ட் அடிச்சிட்டு இருக்காங்களே, அந்த அடி யூகே வரைக்கும் எக்ஸ்பாண்ட் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. என்ன சொல்ல வராங்க புரியுதா? இதைத்தான் வார்ன் பண்ணியிருக்காங்க. இந்த வார்னிங் வெளியே வந்தது யூகேல இருக்க மீடியாலாம் பதறிட்டாங்க. ஐயோ இது வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்களா அப்படின்ட்டு. யூகேட ஃபோர்ஸ் என்ன தெரியுமா சொல்லியிருக்கு? ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம் நாட்டை காப்பாற்ற நாம் தயாராக இருக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா ஒரு வேலையை பண்ணால் யூகே அப்படியே பின்னாடியே ஃபாலோ பண்ணி பண்ணல, அது எதிரிமா காட்டணும். இப்படி இப்போ ஈரானுக்கு சார்பாக இன்னும் சில நாடுகள் வருதுனாக்கா இதுதான் உலக போர்னு சொல்லுவோம். அது நடந்துடக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், வேண்டிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அங்கே தான் கூட்டிகிட்டு போய் விடுற அமெரிக்கா ஒவ்வொருத்தரும். மொசாது, இந்த உலகத்தோட மிகப்பெரிய உளவு அமைப்பின் பேர் பெற்ற இஸ்ரேலோட மொசாது, அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த ஈரானியன்ஸ்லாம் சும்மா இருக்க மாட்டுறாங்க. அவங்க இஸ்ரேலி சீனியர் அஃபிஷியல்ஸ் இருக்காங்களே, இவங்க உயிர் எடுக்கிறதுக்கு சில பேரை ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க. சில ஆப்ரேட்டிவ்ஸை ரெக்ரூட் பண்ணி, அது வெளிநாடுகளை சேர்ந்தவங்க, கிட்டத்தட்ட மெஷனரிஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன், அவங்கள இஸ்ரேலுக்குள்ளே அனுப்ப பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஈரானோட மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இருக்குல்ல, இவங்க இதுக்கான முயற்சி அட்டம் பண்ணாங்க. இந்த இன்ஃபில்ட்ரேட் பண்ணுற இந்த ஃபாரின் சிட்டிசன்ஸாக இருந்த முயற்சி இருக்குல்ல இஸ்ரேலுக்குள்ள, இதை நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கிட்டு இருக்கோன்னு மொசாத் இப்போ சொல்லியிருக்கு. ஆக்சுவலாக இதில் கிரிமினல் ப்ராக்சி ஆப்ரேட்டிவ்ஸ் மூலமாக தான் இந்த நிறைய பேரை ரெக்ரூட் பண்ணப்படுறாங்க, பண ஆசை காண்பிக்கப்பட்டு. ஸோ அவங்க இஸ்ரேலுக்குள்ளே வந்தாங்கன்னா நாங்கள் சும்மா இருக்க மாட்டோன்றது அவங்க ஒரு பக்கம் கொண்டு வச்சிருக்காங்க. இஸ்ரேலுக்குள்ளே வராமலாம் இல்லை. எப்படி ஈரானுக்குள்ளே மொசாத் ஏஜென்ட்ஸ் இருக்காங்களோ அதே போல் இஸ்ரேலுக்குள்ளேயும் ஈரானோட ஏஜென்ட்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க. இதில் டபுள் ஏஜென்ட்ஸோட எண்ணிக்கை இருக்குல்ல, அதுவும் நாள்பட பெருசாக போய்கிட்டு தான் இருக்குது. ஆனால் வெளி உலகத்துக்கு வர விட மாட்டோம் அது இதுன்னு இப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே மக்களை, இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், இந்த போரை உலக போராக மாற்றிடணும் அப்படின்றதுல யாருக்கோ ஏதோ ஒரு பெரிய மோட்டிவ் இருக்குங்க. இதில் ஒரு பெரிய லாபம் அவங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அந்த யாரோ ஒரு நாடு இல்லை யாரோ ஒரு பெருந்தலைவர் யாராக இருப்பார்னு நினைக்கிறீங்க? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.